சென்னையில் வசிக்கும் யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுக்கு 50 பேர் கொண்ட கும்பல் ஒன்று நேற்று வந்தது. தூய்மை பணியாளர்கள் உடையில் வந்த அவர்கள் சவுக்கு சங்கரின் அம்மாவிடம் தகாத வார்த்தைகள் பேசி வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்தனர். வீட்டின் அறைகளில் கழிவுநீரை கொட்டினர். இந்த சம்பவத்துக்கு அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. சென்னை போலீஸ் கமிஷனர் அருண், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தூண்டுதல் பேரில் இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டினார். நடந்த சம்பவத்துக்கு அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இப்படி ஒரு இழிவான செயலை செய்தவர்கள் மீது போலீஸ் துறை இந்நேரம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்கு மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதை பார்க்கும்போது அரசுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் இதில் பங்கு உள்ளது என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் மூலம் தமிழக அரசு நம்மை ஒரு அநாகரிகமான சமூகத்துக்கு அழைத்துச் செல்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. தமிழக அரசின் செயல்பாடுகள் வன்முறையை ஊக்குவிப்பது போல உள்ளது. வன்முறை, பொருள் சேதம் செய்பவர்களை காப்பாற்றுதல், பேச்சுரிமை, கருத்துரிமையை முடக்கும் செயல்பாடுகள், அரசியல் சாசனத்தை தமிழக அரசும் போலீசும் துளிக்கூட மதிக்கவில்லை என்பதையே காட்டுகிறது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மீதும் அதன் மூளையாக செயல்பட்டவர்கள் மட்டுமின்றி நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்த போலீசார் மீதும் கிரிமினல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்.